இங்க காய்கறி நீங்க சாப்பிட்றீங்க, நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, நீங்க பரோட்டா சாப்பிட்றீங்களா சிக்கன் தந்தூரி சாப்பிட்றீங்களாங்கிறதுலாம் அங்க பிரச்சனை இல்லை. நீங்க சைவத்தில் அப்படியே நான் வெண்ணையும் நெய்யும் வளைச்சு வச்சு சாப்பிட்டாலும் எவனுங்க சொருக்கு கைத்தை போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். நீங்க சிக்கன் சாப்பிட்டாலும் தூக்கிடுவான், நீங்க வெண்ணெய் பருப்பு சாப்பாடு சாப்பிட்டாலும் தூக்கிடுவான், நீங்க வல்லார தூதுவலை முசுமுசுக்கு சாப்பிட்டாலும் தூக்கிடுவான். ஆனால் அகத்தியர் சொன்ன உண்ணும் போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்கி நின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். பெண்ணின் பால் இந்திரியம் இரும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவற்றில் நிற்கக்கூடிய உபதேசத்தை யார் ஒருவன் அடைந்தானோ அவனுக்கு தின்னும் காய் இலை வந்து அதுவே ஆகும். உணவுலையோ வெளியில அழியக்கூடிய அநித்தியமானது மூலிகைகள், நித்தியம் கிடையாது. மூலிகை எல்லாம் அழிஞ்சிடும். அழியக்கூடிய ஒரு வஸ்துவை நான் சாப்பிட்டா நானும் அழிஞ்சிடுவேன், இந்த தேகம் அழிஞ்சிடும். புரிஞ்சுக்கணும். அழியக்கூடிய ஒரு பொருளை நான் சாப்பிட்டேன்னா என் தேகமும் அழிஞ்சு போயிடும். அப்போ மீண்டும் தெளிவா சொல்ற, தின்னும் காய் இலை மருந்து அந்த நிலைதான் ஆகும். தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லார், இங்க ஜெபிக்க வல்லார்னு சொல்லல, மந்திரம் கிடையாது. தினந்தோறும் அந்த தந்திரத்தை எவன் ஒருத்தவன் கையாளுறானோ செலுத்த மண் ஊழிக்காலம் மட்டும் வாழ்வான்றார், மரளிகையில் அகப்படவும் மாட்டார்கள். ஐயா, இந்த உலகத்துல இந்த பூமி சுத்துற வரைக்கும் உன் உடம்புக்கு அழிவு. அதனாலதான் இன்னும் பல மகான்கள் பல சித்த புருஷர்கள் அப்படியே இந்த தேகம் அழியாம உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிலை உங்களுக்கெல்லாம் வாய்க்கணும்னா, இந்த நிலை என்னைக்கு இந்த ஜென்மத்துல இல்லைன்னாலும் இன்னொரு ஜென்மம் நீங்க எடுத்தாலும் நீங்க இதை நோக்கி தான் வருவீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்க உயிரில் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலேயே என்னுடைய கூட்டிலிருந்து என்னுடைய ஜீவனிலிருந்து பிறக்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் இதயத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றதுங்கிறத புரிஞ்சு